ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கேஜிஎம் ஃபிஷர்மேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா நம்ம ஸ்பின்னிங் ரீல் பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்போம்ல. அதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம விரால் மீன் பிடிக்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றுக்கு வந்திருக்கோம். எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள ஆறு. நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ப்ராவோட வெசம் அப்படிங்கிற ஒரு பிராண்டு வேசம். இந்த ஃப்ராக்கை தான் யூஸ் பண்ணுறோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மீன் பார்த்துட்டு போகிறத அதை பார்த்துட்டு தான் சரி இந்த இடத்துல வீசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் மாட்டுதா அப்படிங்கிறத பார்ப்போம். போன வாட்டி பார்த்திங்கன்னா பைக்காஸ் ரீலை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடத்துக்கு போயிருப்போம். பார்த்திங்கன்னா தவளை மேலே பட பார்த்திங்கன்னா மீன் தவி விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. தவளையில் ஒரு தொட இல்லை, தவி விழுந்து மிஸ் ஆயிடுச்சு. சரி நம்ம பைக் காஸ்டிங்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின்னிங் வீலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரி இன்றைக்கி வாங்க மாட்டுதா அப்படிங்கிறத வீசி பார்த்துருவோம். இந்த இடத்துல ஒரு மீன் இப்போ எடுத்துகிட்டு போணுச்சு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா சரியான மீன். நண்பர்களே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டு நண்பர்களே, நான் ரொம்ப நேரமாக வீசிக்கிட்டே இருந்தேன். அது கடிக்காது நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு சின்ன விரால் குட்டி மாட்டி வச்சு நண்பர்களே. லைவாக ரெக்கார்டு பண்ண முடியல நண்பர்களே. இனிமேல் பார்த்தீங்கன்னா நான் கேமரா எப்போவுமே ஆன்லேயே வச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ப்ராவோட பார்த்தீங்கன்னா வெசம் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக் நண்பர்களே. நான் முதல்ல நான் தவளை வீசி பிடிக்கிறேன்னா அது பார்த்தீங்கன்னா இந்த மீன் மட்டும்தான். அதை பார்த்தீங்கன்னா லைவ் ரெக்கார்டு பண்ண முடியல நண்பர்களே. ஐயோ எப்படி எனக்கு சந்தோஷம் ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா நான் தூண்டில் மட்டும் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன், சில மீன் நிறையா மீன் பிடிச்சிருக்கேன். ஆனால் தவளையில் வச்சு ஒரு மீன் பிடிக்கிறேன்னா இதான் ஃபஸ்ட் டைமும். சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நண்பர்களே. இங்கே பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கலட்டி கரைக்கு கொண்டு போயிடுவோம். இப்போ நீ இழுத்துக்கிட்டு அடிச்சிருக்க பார்த்துருக்கணுமே, நாங்களாம் அப்படியே ஒன்றும் சொல்ல முடியல நண்பர்களே. கேமரா மட்டும் லைவில் இருந்துச்சுன்னா அதுக்கு நமக்கு வேறு லெவலில் இருந்திருக்கான். அன்றைக்கி வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த தடவை பார்த்திங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா போய் அடித்து விரால் மீன் பிடிப்போம். நண்பர்களே எனக்கு நம்பவே முடியல, நான் மீன் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத என்னாலே நம்ப முடியல நண்பர்களே. ஆனால் இதை எப்படி கலட்டுறது அப்படிங்கிறது தெரில. இது கலெக்டர் ஆமாம். ஐயோ நண்பர்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விட்டு ஓட்ட போகிறேன்னு நினைக்கிறேன் இந்த மீனை. ஏன்னா இதில் ஒரு முள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது தவளையில். இந்த மீன் பார்த்திங்கன்னா வலிக்கிட்டே இருக்கும். நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா பையை எடுத்து வச்சுக்கிடுவோம். அதுனா இந்த மாதிரி பெல்ட்டு போட்டு நான் அதை தான் கேமரா வச்சுருந்தேன். ஆன் பண்ணுறதுக்கு மறந்துட்டு நண்பர்களே. சூப்பராக இருக்குது நண்பர்களே. ஆனால் நான் பைக் காஸ்டிங் போனோட பைக் காஸ்டிங் வச்சு யூஸ் பண்ணி பிடிச்சிருப்பேன். பைக் காஸ்ட் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பின்னிங் ரீல் பார்த்திங்கன்னா மாற்றிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு விரால் குட்டி மாட்டிக்கிச்சு நண்பர்களே. சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த ஃபஸ்ட் நான் கலட்டி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சாயந்தர நேரம் தான் விரால் மீன் மாட்டும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சுட்டு. அன்றைக்கெலாம் போனோட பார்த்திங்கன்னா நம்ம காலையில் போயிருப்போம். ஐயோ நல்லா துள்ளுறாங்க கையை. எனக்கு இந்த தவளையில் உள்ள முள்ளா பார்த்தாலே பயந்து வருது நண்பர்களே. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க இந்த கலெக்டருக்கு. இப்போ மட்டும் சுண்டு இருந்துச்சுன்னா அவ்வளோதான். நல்ல சரியான வாயெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துச்சு நண்பர்களே. இது பார்த்தீங்களா முள்ளை பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லாமே புதுசு, வலை புதுசு, தூண்டி புதுசு, இந்த பைய கூட புதுசு நண்பர்களே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா போனாட்டி வீடியோ போட்டிருந்தேன்னே தேஜே மீன் விலை கடை. அங்கே தான் பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன் புதுக்கோட்டையில். ஆனால் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் சூப்பராக வேலை செய்யணும். திரும்ப பார்த்திங்கன்னா பிடிச்சி பார்ப்போம். ஏன்னா சொல்லியிருந்தார் இந்த ஃப்ராக் எப்படி இருக்குது ரிசல்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. வீடியோவே எடுத்தாச்சு. என்ன லைவ் ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணாமல் எடுத்துட்டேன் போல். இந்த வாட்டி நான் கேமரா ஆன்லேயே வச்சுக்க போகிறேன். எப்போ மாட்டுன்னு சொல்ல முடியாது, என்ன ஸ்டோரேஜ் தான் ஃபுல்லாகும். ஓகே, நமக்கு முதல்ல விரால் குட்டி மாட்டிக்கிச்சு. இதை அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சுருப்போம், செத்து போயிடும். நம்ம தண்ணிக்குள்ளே வச்சு நம்ம கட்டி வச்சுட்டு போயிடுவோம். தண்ணி கலக்காம. ஏன்னா நான் வந்தோடனே பார்த்துட்டு இந்த இடத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன். சரி இந்த இடத்துல வீசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இதை வச்சு பெரிய பெரிய மீன்லாம் பிடிச்சிருக்காங்க.
ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம தான் இப்போ தான் கற்றுக்குறோம் வர கற்றுக்கையில் பார்த்தீங்கன்னா மீன் மறக்கவே முடியாது இந்த அனுபவத்தை வந்து. நான் தூக்கி போட்டு வந்து அந்த கார்னர் தூக்கி போட்டேன். ஆனால் மீன் மாட்டின வந்து இந்த கார்னர் நான் இழுத்துக்கிட்டு வந்து கரெக்டாக காலுக்கிட்டே வந்து மாட்டிடுச்சு. என்னோட சம்மந்தம் மேலே சடை அடிக்கிறேன் தூக்குறேன் சரட்டை வந்துருச்சு. நான் ஒரு வீட்டில் கூட சுற்றலை. நான் வேறு லெவலில் இருக்கு நண்பர்களே. திரும்ப வீசுவான். நான் அப்படி தான் வீசி சுற்றிக்கிட்டே வந்தேன். வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காலுக்கிட்ட வந்து சடச்சரன்னு இழுத்துச்சு. நான் சுத்தக்கூட இல்லை. காலுக்குள்ள மாட்டினோடனே டவக்குன்னு தூண்டி மேலே தூக்கினோடனே மீன் மாட்டிக்கு வந்துருச்சு. ஆனால் அந்த அண்ணன் சொல்லி தான் கொடுத்தாரு விஷம் வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டாக இருக்குன்னு. ஆனால் ஒவ்வொரு தண்ணிக்கும் ஒவ்வொரு மாதிரி எடுக்கும் போல். அந்த அடிச்சிட்டேன்ல இந்த மாதிரி தான் நம்ம பண்ணக்கூடாது. தண்ணியிலேருந்து வேகம் அடித்தா மீன் வந்து பயந்து ஓடிடுமா. அது ஒவ்வொரு நேரம் பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து துவுக்குன்னு தவற போய் தரையில் சட்டையர்னு அடிச்சிருது. இது நல்லா தூரமாக விழுந்துருச்சு. நம்ம குப்பைலாம் மாட்டிகிட்டு வருது நண்பர்களே. இன்னொரு மீன் நல்லா மீன் அடித்தா நல்லா இருக்கும் நண்பர்களே. செம ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி மீன் பிடிக்கிறது. தூண்டில் புழுவை மாட்டி போட்டால் கூட அது பணிக்கிட்டே இருக்கும், டக்குன்னு எடுக்கும். நம்ம புழுவை மாற்றிக்கிட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா இது ஒரு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நண்பர்களே. நீங்களும் பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் ராடு வீடெல்லாம் ஸ்பின்னிங் வீலு இந்த ராடெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஜாலியாக இருக்குது. இன்னும் நிறையா பேர் வந்தானா செம ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆள் பிடிக்கலன்னா இன்னொரு ஆள் பிடிச்சாதான் நமக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல. நண்பர்களே பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று தான் மாட்டிருக்கு. பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன குட்டி ஃபஸ்ட்டு நம்ம அடித்த மீன். நமக்கு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு மீன் தான் மாட்டி இருந்துச்சு. ரொம்ப நேரம் போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு எடுக்கவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நிறையா டேம் வந்து பிடிச்சி காட்டுவோம். நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.